மருத்துவம் என்பது மகத்துவம். அப்படிப்பட்ட மருத்துவ படிப்பை படிப்பது என்பது மகாதவம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை கடல் தாண்டி பிரிக்வன்சி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய லிம்ரா எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு முகமது கனி அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர் வரவேற்பு நிகழ்ச்சி சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நம்ம தொடர்ந்து வாழ்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த லிம்ரா எஜுகேஷன் கன்சல்ட் பத்தி நிறைய விஷயங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா புதிதாக இருக்கிற நேயர்களுக்காக லிம்ரா பத்தி முதல்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம் சார். இந்த நிறுவனம் 2002 ஆரம்பிச்சோம். இந்த 13 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்டூடண்ட்ஸ் சார் கம்பெனி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. என்ன மாதிரி நாட்டுல ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா UK, US, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி எல்லா நாட்டிலும் ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கிறோம். அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், PhD இந்த மாதிரி எந்த வகையான ப்ரோக்ராம்க்கு அட்மிஷன்ஸ் வாங்கிக்கிறோம். என்னென்ன கோர்சஸ் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸ் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, லா, டூரிசம் எல்லா வகையான கோர்சஸ் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கிறோம். கிட்டத்தட்ட 380 யூனிவர்சிட்டிஸ் லிம்ரா வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் தைய வச்சு ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களோட சர்வீசஸ் எப்படி விசா ப்ராசஸிங், அகாமடேஷன்ஸ், பேங்க் லோன், அப்ளிகேஷன் கைடன்ஸ் என்டையர் சர்வீஸ் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றோம். சரி நம்ம சேவை கட்டணம் வாங்குறதுல இது மட்டும் நம்ம வெளிநாட்டு படிக்கணும்னா ஆங்கிலத்துக்கு தேவையான ஆங்கிலம் வெளிநாட்டு படிக்கிறது இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ளூயன்சி IELTS, GRE, TOEFL இந்த மாதிரி எல்லா கோச்சிங் எங்க ஆஃபீஸ்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். வெளிநாட்டுல போய் மருத்துவ படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி கொடுத்து நிறைய கன்சல்டன்சிஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல மற்ற கன்சல்டன்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா லிம்ரா எந்த அளவுக்கு மாறுபட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்களாக உணர்ந்து கொண்டோம். நீங்க மே 3ஆம் தேதி நடத்திய அந்த மருத்துவ திறனறி தேர்வு மூலமாக மாணவர்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் நம்ம வந்து தயாராக இருக்கிறோமா அப்படின்னு மாணவர்கள் எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இலவசமாக ஒரு எக்ஸாம் மே 3ஆம் தேதி நடத்துறீங்க. எப்படி இந்த எக்ஸாம்ஸ் போச்சு? இதுல முதல்ல மக்களுக்கு, பேரண்ட்ஸ்க்கு, ஸ்டூடண்ட்ஸ்க்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னு பல ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு பெரிய நிகழ்ச்சியான ஒரு விஷயம். எங்களோட சர்வீஸ் 12 வருஷம் சர்வீஸ் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நாங்கள் கருதுறோம். பாத்தீங்கன்னா எல்லா சென்டர்ஸ்லுமே குறிப்பா சென்னை பாத்தீங்கன்னா மதுரை, திருச்சி, கும்பகோணம், சேலம் எல்லா சென்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பரவலா இந்த எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட எழுதுறாங்க. என்ன ஒரு பெரிய மோட்டிவேஷன் பண்ணா அடுத்த வருஷம் பண்றோம். இதோட இன்னும் பெட்டர் சர்வீஸ் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும், பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். அந்த ஒரு இன்டென்ஷன் வந்துருச்சு. ரெண்டாவது எக்ஸாம் நடத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப +2 ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய கனவு என்னன்னா என் பிள்ளை டாக்டர் ஆக்கணும், ஒரு நல்ல மருத்துவராக்கி பார்க்கணும் ஆசைப்படுறேன். இது எல்லா தாய் தகவலும் அந்த பிள்ளைக்கு நிறுவனம் தகுதி இருக்கிறது தெரியாது. நம்பர் 1. ரெண்டாவது எல்லாமே எப்படி ஒரு அட்மிஷன்ஸ் வாங்குறாங்க +2 சிலபஸ்ல மார்க் வச்சு அவன் பையன் 70%, 80%, 90% ஏதோ ஒரு மார்க் வச்சு அவங்க அட்மிஷன்ஸ் வாங்குறாங்க. இதை நான் எப்படி ஒரு வித்தியாசமா பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு எவ்வளவு சக்சஸா முடிச்சிருக்காங்க. 5 வருஷம் மருத்துவ படிப்பு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸா முடிச்சிருக்காங்க? ஒரு 40% கூட இருக்காது. அப்ப பாக்கல என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு 5 வருஷம் முடிக்கல, 7 வருஷம் 8 வருஷம் படிப்பு போகலாம். இல்ல சில ஸ்டூடெண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. எனக்கு விருப்பம் இல்ல, என் தாய் தந்தையோட வற்புறுத்தல நான் மெடிசன் சூஸ் பண்ணேன். இல்ல மெடிசன் ஒரு சப்ஜெக்ட் ஒரு புனிதமான ஒரு சப்ஜெக்ட். நீங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த +2 எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஒரு பேர் இருந்தாங்க. இதுல 3,00,000 பயாலஜி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். இவன் அவ்வளவு முதல் கனவு என்னன்னா நான் ஒரு நல்ல டாக்டர். அந்த பையன் 50% எடுத்தாலும் சரி, இல்ல 99% எடுத்தாலும் சரி, அவரோட முதல் ஆன்சர் என்ன நான் ஒரு நல்ல மருத்துவராங்க. சோ இந்த ஒரு அடிப்படை வச்சுதான் கடந்த ஒரு 6 மாசம் நான் நிறைய வளர்ச்சோம். குறிப்பா நான் ஒரு 3 பேருக்கு தேங்க் பண்ண விரும்புறேன். இந்த ஷோ ஒன்னு டாக்டர் CM ரெட்டி. நான் முதல்ல ஒரு உதவி போய் கேட்டேன், என்ன ஒரு டெஸ்ட் நடத்த முடியுமா? ஏன்னா ஒரு ப்ரொஃபசர் கம் டாக்டர், தமிழ்நாடு மெடிக்கல் டாக்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட். அவர் சொன்ன இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் டெஸ்ட் நடத்துறது நிறைய மக்களுக்கு மாணவர்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது கம்ப்ளீட் கைடன்ஸ் பண்றேன். அடுத்து டாக்டர் விஸ்வநாதன், முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர். அவர் தான் கம்ப்ளீட்டா ஃபுல் சர்வீசஸ் கொடுத்தாரு. எப்படி ஒரு எக்ஸாம் வழிபாடு எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் சென்டர்ஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்பிட்டல் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட். மூணாவது ரொம்ப முக்கியமான டாக்டர் பொன்னவைக்கு பாரத் யூனிவர்சிட்டி துணைவேந்தர். இவரோட ஒரு பங்களிப்பு அப்படின்னா இவங்க இந்த டெஸ்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் மாணவர்கள் சர்டிஃபிகேட் வாங்க பாத்தீங்கன்னா அது லிமிட்டாம பாரத் யூனிவர்சிட்டி சேர்ந்து தான் கொடுக்கும். சோ ஒவ்வொரு பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது தன்னோட மாணவருக்கு மீன்ஸ் தன்னோட பிள்ளைக்கு மருத்துவ லெவலில் ஆர்வம் தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன கேட்பேன், மார்க் கம்மியா மருத்துவ ஆர்வம் இருக்காதா அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 60% ஒரு மாணவர் எக்ஸாம் வாங்கிருக்காங்க, அந்த மாணவர் இன்னும் எப்படி முயற்சி செய்யணும். மருத்துவம் அவர் படிக்கணும் ஆர்வம் இருந்தா நாங்க மருத்துவ படிக்கணும்னு சொல்ல மாட்டோம். என்ன விஷயம் சொல்லணும், நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து மருத்துவம் சூஸ் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணாதான் மருத்துவத்தை படிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ இதை பார்த்தா போன மே மாசம் சக்சஸ்ஃபுல் நடத்தி முடிச்சோம். 16 சென்டர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது ரிசல்ட் எல்லாரும் என்ன கேட்கறாங்க, ரிசல்ட் எப்போ +2 ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நான் அடுத்து மெடிசன் நாங்க ஓடிட்டு இருக்கோம். உங்களோட ரிசல்ட் லிம்ரா மெடிக்கல் டாலன்ட் ரிசல்ட் எப்போ மே 15ஆம் தேதி. இந்த ரிசல்ட் எங்க வெப்சைட்ல நம்ம பார்க்கலாம். limra-talent-test.com வெப்சைட்ல லாகின் பண்ணா அந்த ஸ்டூடண்ட் ரோல் நம்பர் வச்சு டைப் பண்ணா அவங்க ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸ் பெர்சன்டேஜ் கையில கொடுத்துட்டோம். சோ மாணவர்கள் பார்த்தா ஒரு 85% 90% அவங்க ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வெப்சைட்ல ஆன்சர் ஷீட் போட்டாச்சு. சோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இல்லனா மே 15 இந்த ஆன்சர்ஸ் அபிஷியலாக வெப்சைட்ல தான் ஸ்டூடண்ட் பார்க்க முடியும். கண்டிப்பா சார். மே 15ஆம் தேதி ரிசல்ட் வெளியிட படும் சொல்றீங்க. மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு கூட நம்ம இப்போ எந்த அளவுக்கு இருக்கான் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லிம்ராவுடைய இந்த திறனறிவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதே சமயத்துல பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துறீங்களா சார்? ஆமா. ஏன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு குறிப்பா 50% மேல வாங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து நானும் பாரத் யூனிவர்சிட்டி லிம்ரா பாரத் யூனிவர்சிட்டி கொடுத்தோம். குறிப்பா நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம், நானே அந்த சென்டருக்கே போயிடுறேன். ஒவ்வொரு சென்டர் பர்சனலா போய் அங்க மாணவர்கள் அடுத்த வாரம் 15ஆம் தேதி கோயம்புத்தூர் சென்டர்ல பார்ட்டிசிபென்ட் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு பர்சனலா நாங்க சர்டிஃபிகேட் கையில கொடுக்கிறோம். 16ஆம் தேதி சேலத்துல கொடுக்கிறோம். 24ஆம் தேதி பாண்டிச்சேரி. இது பாத்தீங்கன்னா அந்த சென்டர் ஒரு சென்டர் 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க அவ்வளவு சென்னையில வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய செரமனி ட்ராவல் பண்ணி நாங்களே என்ன லிமிட் நானே பர்சனலா இந்த ஊருக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த மெடிக்கல் டாலன்ட் எழுதிட்டு இந்த பார்ட்டிசிபென்ட் இந்த சென்டர்ல எடுக்கணும். குறிப்பா கோயம்புத்தூர்ல 15th மீட் நாங்க வாங்கிக்கலாம். 16th ஸ்டூடெண்ட்ஸ் சேலத்துல வாங்கிக்கலாம். அண்ட் தென் 24th அப்படின்னு 24th ஸ்டூடெண்ட் ஒரு பாண்டிச்சேரியில கலெக்ட் பண்ணிக்கலாம். 25th மே கும்பகோணத்துல கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில மே 23 சென்னையில அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டாப்
10 ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க தமிழ்ல யார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பாரத் நியூஸ் லிம்ரான் செய்து மே 23 தேதி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் சேனல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா சார் மே 15ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா லிம்ரானுடைய மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற சொல்ற அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து +2 ரிசல்ட்ஸ் வந்து வந்துருச்சு. எந்தவொரு அந்த மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் எழுத மாணவர்கள் மட்டுமல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்து பாத்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்போ அப்ரோச் பண்றது சரியான பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேரண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் வந்து இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல வந்து அட்மிஷன் வேணும் ஒரு 198 கட் ஆஃப் மினிமம் இருக்கணும். இல்ல பல லட்சங்கள் கையில தமிழ்நாட்டுல அட்மிஷன் வாங்க முடியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து குறைஞ்ச ஒரு 20,000 to 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு மருத்துவம் படிக்க போறாங்க. ரெண்டு வகையா பாக்குறாங்க. ஒன்னு வந்து அவங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரெண்டாவது வசதி குறைவு அப்படின்னா இங்க வந்து அவங்க அட்மிஷன் வாங்க முடியாது ஃபினான்ஷியல் ரீதியா. சோ இந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க வெளிநாட்டு படிக்க போறாங்க. நாங்க குறிப்பா பிலிப்பைன்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் 6 வருஷமா இங்க நடத்திட்டு இருக்கோம். தரமான யூனிவர்சிட்டி ஒர்க் பண்றோம். நல்ல சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். மெடிசனுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வேணும். 6 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறோம். குறிப்பா நான் என்ன பண்றேங்க 60% ஒரு மேல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் இருக்கான்னு பாக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஏன்னா மருத்துவத்துல MCA ஓட நார்ம்ஸ் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட நார்ம்ஸ் என்ன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 50% இருந்தா கூட வெளிநாட்டுல படிக்கலாம்னு சொல்றாங்க. பட் எங்களோட ஒரு சின்ன கைடன்ஸ் என்ன கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை வந்து வெளிநாட்டுல போய் மருத்துவம் படிக்கணும். மருத்துவம் ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல படிப்பு. ஒரு மாணவர் வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலி ரொம்ப ஃபிட்டா இருக்கும். ஏன்னா மீதி எந்த சப்ஜெக்ட் இந்த வந்து லாங் டியூரேஷன் படிக்கிற தேவை. இன்ஜினியரிங் 4 வருஷம் மேக்ஸிமம். மெடிசன் வந்து சோ ஸ்டூடெண்ட் எவ்வளவு ஆர்வம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ண பேசுறோம் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட கவுன்சிலிங் வராங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது என்ன உனக்கு மருத்துவ தேவை ஆர்வம் நீ எதுக்கு டாக்டர்னு ஆசைப்படுற. இது முக்கியமான ஒரு விஷயத்தை கிடையாது. தாய் தந்தை எவ்வளவு பேசிக்க என்ன தம்பிலே மருத்துவ வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பிள்ளைக்கு எவ்வளவு ஆர்வத்தை அவங்க சோதிக்க மாட்டாங்க. சோ இந்த அசஸ் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் தான் சர்வீசஸ் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா சார் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட வெளிநாடு அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்ப வந்து அதிக செலவு அப்படிங்கறது முதல்ல வந்து ஞாபகத்துக்கு வரும். இங்க படிக்க முடியாதவங்க அங்க படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நீங்க சொன்னீங்க. இங்கே என்னால செலவு பண்ண முடியல நான் எப்படி வெளிநாட்டுல வந்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எந்த அளவுக்கு செலவாகும் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. செலவு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வந்து குறிப்பா பிலிப்பைன்ஸ் படிக்கிற பாருங்க முதல் வருஷம் ஃபீஸ் 5.5 லட்சம் செலவு இருக்கும். அடுத்து ஒவ்வொரு வருடம் 2 லட்சம் செலவு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 5,75,000 ரூபாய் வரும். செகண்ட் இயர் வந்து 2 லட்சம் செலவு, தேர்ட் இயர் 2 லட்சம், ஃபோர்த் இயர் 2 லட்சம், ஃபிஃப்த் இயர் 2 லட்சம், 15.5 லட்சம் செலவு இருக்கும். இதோட எதுக்கு 5.5 லட்சம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மருத்துவம் படிக்க போறாங்க அதோட ஹாஸ்பிடல் ஃபீஸ், லேப், லைப்ரரி இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கட்டறனால ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 5.5 லட்சம். நிறைய பேரண்ட்ஸ் கேக்குறாங்க ஏன் சார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 5.5 லட்சம் ஃபீஸ் செகண்ட் இயர் 2 லட்சம் அப்படினு. ஆனா பேரண்ட்ஸ் நாங்க பேசிக்க சொல்றாங்க அந்த மருத்துவனால ஒரு லேப் இருக்கணும், லைப்ரரி யூஸ் பண்ணனும், பிளஸ் ஹாஸ்பிடல்ஸ் இந்த மருத்துவனால ஹாஸ்பிடல்ஸ் யூஸ் பண்ணனும். அதுக்கான ஃபீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கரெக்ட்டா ஃபீஸ் சார்ஜ் இருக்கும். பட் இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷத்துக்கு பார்த்தா ஃபுட் அண்ட் அகாமடேஷன்ஸ் இருக்கு, புக்ஸ், யூனிஃபார்ம், அவரோட ஸ்டேஷனரி இருக்கு, பிளஸ் அவங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பையன் வந்து வெளிநாட்டுல போயிட்டாங்கன்னா ஒரு மாசம் வந்து ஒரு 2 to 3,000 ரூபாய் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா 2.5 லட்சம் வரும். சோ டோட்டல் எவ்வளவு சார் வரும்? 26 லட்சம் கண்டிப்பா வந்து ஒரு மாணவருக்கு வந்து செலவு இருக்கும் மருத்துவம் வந்து படிக்கிறதுக்கு. பட் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு போயிட்டு 35,000 ரூபாய் காஸ்ட் ஆகும். ஓகே சோ கம்ப்ளீட்டா முடிக்க எவ்வளவு சார்? 30 லட்சம் டோட்டல் செலவு ஒரு மாணவர் வந்து மருத்துவ வழியில இருக்கு. பட் இதுக்கு நாங்க என்ன சர்வீசஸ் கொடுக்கறோம்? 30 லட்சம் ஒரே பேமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கட்ட தேவையில்ல. அந்த வருஷத்தோட பேமெண்ட் 2 இன்ஸ்டால்மென்ட் நாங்க வாங்கி கொடுக்கிறோம். ஒரு பேரண்ட்ஸ் சார்ங்க வந்து கண்டிப்பா நீங்க சொன்ன தொகை கட்ட முடியும். ஆனா எங்களுக்கு ஒரு சில தவணை முறை வந்து கண்டிப்பா செய்ய முடியும். அதுக்கு நாங்க கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா 10ல 7 பேரண்ட்ஸ் வந்து பேங்க் லோன் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சோ இந்த பேங்க்ல வங்கி கடன் இதுமே வந்து வாங்கி கொடுக்கிற இன்டர் சர்வீஸ் வந்து வந்து கொடுக்கறாங்க. பட் இந்த வங்கி கடன் எப்படி ஒரு ப்ரொசீஜர் சொல்லிறனால ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு 20 லட்சம் பேங்க்ல லோன் தேவைப்படும் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா 30-40 லட்சம் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தா வந்து வங்கி கடன் வாங்க முடியும். அதுக்கு சர்வீசஸ் என்ன அதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கறாங்க. கண்டிப்பா சார் பாடத்திட்டங்கள் பத்தி நீங்க வந்து சொல்லுங்க. நம்ம இந்தியால படிக்கிறதுக்கும் ஃபாரின்ல பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் வந்து இருக்கும்? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து சர்வீஸ் பண்றதுக்கு எந்த தடையும் இல்லையே அப்படி சொல்லுங்க. நல்லா கேளுங்க சார். இப்போ பேசிக்கா வந்து பார்த்தா மருத்துவம்ன்றது ஒண்ணுதான். அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி உலகத்துல வந்து ஒரு மாணவர் எங்கே படிச்சது ஒண்ணுதான். ஆனா சொல்லித்தர முறையில தான் மாற்றம் இருக்கும். சொல்லித்தர முறையில இப்ப பிலிப்பைன்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு டீச்சிங் பேட்டர்ன் எப்படின்னா தியரி கம்மியா இருக்கும், பிராக்டிகல் ஜாஸ்தி இருக்கும். இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னா குறிப்பா போன வாரம் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆங்கில பத்திரிகைல நம்ம 1956 தான் வந்துட்டு MBBS சிலபஸ் இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அடுத்த வருஷம் 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷத்துல வந்து சப்ஜெக்ட் வந்து மாத்தவே இல்லை. சோ ஒரு 60 வருஷமா வந்து நம்ம இந்தியால படிக்கிற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து மாற ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு 1000 வகையான நோய்கள் வந்திருக்கு, 1000 வகையான மெடிசன்ஸ் வந்திருக்கு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு அப்டேட் கிடைக்கும்? எதுக்கு இந்த வித்தியாசம் நான் சொல்றேன். பிலிப்பைன்ஸ்ல நான் ஒர்க் பண்ணி ஒரு 6 வருஷத்துல 4 வருஷம் இந்த கோர்ஸ் சிலபஸ் மாறிட்டு பார்த்திருக்கேன். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்தா நியூரோ சயின்ஸ் 2, நியூரோ சயின்ஸ் 3 ரெண்டு புது சப்ஜெக்ட் ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த அடிப்படை வித்தியாசம் என்னன்னா இந்த அப்டேட் ஒன்று ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் மருத்துவ வெளியில பிரச்சனை வந்து பிரச்சனை சொன்ன பாத்தீங்களா உடல் உறுப்புகள் ஒண்ணுதான் மனிதர்களுக்கு. ஆனா வரக்கூடிய வியாதிகள் தான் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான வியாதிகள் வரும். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு வகை வியாதி இருக்கு, நீங்க ரஷ்யால பார்க்குற வேற ஒரு வியாதி இருக்கும், யுக்ரைன்ல வேற ஒரு வியாதி இருக்கும், அர்மேனியா. பட் இந்தியாவும் பிலிப்பைன்ஸ் நோய் ஒற்றுமையில மேட்ச் ஆகும் 90%. சோ இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணி ஒரு 4 முக்கியமான ரீசன் நாங்க சொல்லுவோம். முதல்ல வந்து மொழி. ஏன்னா வெளிநாட்டுல படிக்கிற லாங்குவேஜ் பெரிய டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ பிலிப்பைன்ஸ் வந்து லாங்குவேஜ் தலையா இருக்காது. ஏன்னா இங்கே படிச்ச ஆங்கிலம் அங்கே படிச்ச ஆங்கிலம் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கிளைமேட். ஏன்னா வெளிநாட்டு தங்க போய் ரஷ்யா மாதிரி நாட்டுலாம் போய் கிளைமேட் வந்து -10 -20 வரைக்கும் போகும். -9 ஒரு மாணவர் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறது சிரமமா தெரியும். பட் பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு சிமிலர் ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னா அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மூணாவது உணவு, தங்கும் விடுதி உணவு. இது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன் கேம்பஸ் அகாமடேஷன்ஸ் கொடுக்குறோம். சோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே தங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க பேரண்ட்ஸ் வந்து எங்க கவுன்சிலிங் வர சார் 3 விஷயம் நாங்க பார்க்குறோம் சார். லிம்பர் தான் நாங்க போய் அனுப்பணும். அதை நம்ம முடிவு பண்ணியாச்சு. அப்படியே எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, எங்களோட பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுது. நான் 3 விஷயம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாதுகாப்பு பிள்ளை வந்து வெளிநாட்டில் படிக்கிறது நம்பர் 1. நம்பர் 2 அந்த தங்கும் விடுதி எப்படி இருக்கும், உணவு எப்படி இருக்கும். நம்பர் 3 படிப்பு. இந்த 3 சர்வீஸுமே வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு தேவையான சர்வீசஸ் நாங்க கொடுக்கிறோம். இது 3 விஷயம் ஓகே ஆனதுக்கு 4 விஷயம் படிப்பு. இந்த படிப்புன்னு பார்த்தா சிலபஸ் நான் சொன்ன பாத்தீங்களா கரண்டா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி இந்த 6 வருஷத்துல 4 வருஷம் சிலபஸ் வந்து மாத்திருக்காங்க. சோ இது எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா முடிச்சிட்டு வந்ததுக்கு இந்தியால வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணா NBE நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லிம்ரா வந்து இந்த வருஷத்துல இந்த MCA கோச்சிங் வந்து பிலிப்பைன்ஸ்ல படிச்சிட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஆரம்பிக்கும். இந்த அக்டோபர்ல இருந்து அங்க படிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோச்சிங் எப்படி ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல டீச் பண்றோம். சோ மருத்துவம் வந்து செகண்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் வந்து இந்த MCA வந்து ஆன்லைன்ல டீச்சிங் ஆகும். இதுவுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் சரி இந்தியால ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் கன்சல்டன்ஸ் வந்து லிம்ரா இருக்கும். சோ இத வந்து யூஎஸ்க்கு சொல்றல பிளஸ் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நாங்க ஒரு பெருமையா நினைக்கிறோம். இதனால என்ன ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய பயன் கிடைக்கும் கேட்டீங்கன்னா
டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் எம்சிஏ கிளியர் பண்ண முடியுமா, அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் கிளியர் பண்ண முடியுமா, மெடிசன் படிச்சுவாங்க இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணுவோம். நாங்க என்ன பண்றோம்னா 50,000 கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணிருக்கோம் எங்களோட வெப்சைட்ல போடுறது. இது அந்த மாணவர் படிச்ச சிலபஸ் தான் கேட்கும். எப்படி வந்து ஒரு நோய்கள் அறிகுறி, அந்த அறிகுறி வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, சிம்டம்ஸ், இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து ஒரு 6 டாக்டர்ஸ் நாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் வந்து இந்த சயின்ஸ் நாங்க லான்ச் பண்றோம். எங்களோட லிமிட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கு. வெளியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து 10,000 ஒரு ஆனுவல் இருக்கு, நம்ம ஃபீஸ் கலெக்ட் பண்றோம். பட் ஆன்லைன்ல படிக்கிறதுனால நம்ம வெளிநாட்டுல எந்த இடத்துல இருந்து எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல எடுக்க முடியும். 60 டெஸ்ட் நாங்க கொடுக்குறோம். சோ 60 டெஸ்ட் ஒரு மாணவர் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த எம்சிஏ வந்து கிளியர் பண்ண டிஃபிகல்ட் இருக்காது. சோ இது கம்ப்ளீட் சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். ஏட்டு சுரக்காய் கறிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பிராக்டிகல்ஸ் தான் நிறைய இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. அதே சமயத்துல நீங்க கடல் தாண்டி படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விசா நடைமுறைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ரொம்ப பேசிய வெளிநாட்டுல படிக்கிற ஃபிலிப்பைன்ஸ்ல படிக்கிற 2 வகையான விசா இருக்கு. இது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணா நிறைய கன்சல்டன்ட்ஸ் தப்பான கன்சல்டன்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் விசா வர ஸ்டூடண்ட்ஸ் நிறைய நான் பார்க்கறேன். அப்ப எனக்கு நிறைய டிராவல் பண்ணிட்டு நான் சார் உங்களோட ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அது நீங்க சென்னையில இருந்தீங்க, நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன், போன்ல பேசினேன், நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு சொன்னீங்க. ஆனா வந்து நாங்க அட்மிஷன்ஸ் நீங்க சேலத்துல வாங்கிட்டோம், இல்ல மதுரையில வாங்கிட்டோம், திருநெல்வேலி வாங்கிட்டோம், கோயம்புத்தூர் இப்படியே சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ் நான் பேச அவேர்னஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க கன்சல்டன்ஸ் ப்ரொஃபைல பாருங்க. அவங்க தரமான கன்சல்டன்ஸ் எத்தனை வருஷமா இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒரு கன்சல்டன்ஸ் புது நேம் வந்துட்டே இருப்பாங்க. ரெபுடேஷன்ஸ் பாருங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட்னால வந்து விசா வந்து வாங்கி தர முடியும். இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஒரு வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க, 6 மாசம் ஆரம்பிச்சிருப்பாங்க கன்சல்டன்ஸ். அவங்க வந்து காசு கொடுத்துருவாங்க, ஃபீஸ் கட்டிடுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் அந்த கன்சல்டன்ஸ்ல விசா வாங்க முடியாது. சோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பொதுவாக பேரண்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு கன்சல்டன்ஸ் ப்ரொஃபஷனல் கன்சல்ட் கரெக்டா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறது 2 வகையான விசா இருக்கு. ஒன்னு வந்து 9A, இன்னொரு 9F. இந்த 9A 9F என்ன வித்தியாசம்னா ஒரு ஸ்டூடெண்ட் 18 வயசு முடிஞ்சிருந்தா 9F ஒரு விசா வரும். 9F ப்ராப்பர் ஸ்டூடெண்ட் விசா. 18 வயசு கம்ப்ளீட் ஆன ஒரு மாணவர் பிலிப்பைன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்றாரு, விசா அப்ளை பண்றாரு. அந்த விசா என்ன விசா 9F விசா. இந்த விசாவோட காலம் வந்து 90 நாள் தான். அதுக்கப்புறம் இந்த மாணவர் ரெனியூ பண்ணணும். அதுக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் விசா 9A. இது 9A என்ன ஒரு மாணவர் 18 வயசு கீழ இருப்பார். சோ இங்க இருந்து போய் டூரிஸ்ட் தான் போவார். அந்த போய் ஸ்டூடெண்ட் கன்வெர்ட் பண்ணுவார். அந்த கன்வெர்ட் பண்றதுக்கு 3 or 4 டைம்ஸ் கன்வர்ஷன் நடக்கும். 3 வாட்டி 4 வாட்டி சம்டைம்ஸ் ஒரு மாணவர் 6 மாசம் கழிச்சு 18 வயசு ஆகும். சோ சில 6 மாசம் ஒரு மாசம் ரெனியூ பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ரெனியூ பண்ணி 8,000 செலவாகும். இதெல்லாம் நிறைய ஏஜென்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்றதே இல்ல. ஃபீஸ் வந்து முழுமையா சொல்றது. அவங்க சார் நீங்க வாங்க நாங்க வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் வாங்கி கொடுக்கறோம். நான் வந்து ஒரு காலேஜ் உங்க பிள்ளைங்க எங்க படிக்க வச்சீங்க சார்? நான் பிரைவேட்ல தான் படிக்க வச்சேன். பிரைவேட் ஸ்கூல்ல ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல ஏன் படிக்க வச்சீங்க? இல்ல சார் பிரைவேட் ஸ்கூல்ல கோச்சிங் நல்லா இருக்கும், பிரைவேட் ஸ்கூல்ல ஃபேக்கல்டிஸ் நல்லா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், ரொம்ப முக்கியமா ஒழுக்கமா இருக்கும். இதுதான் எல்லா நாட்டிலும் பார்க்க முடியும். நீங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க சார் நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டில ஒர்க் பண்ணா சார் பிலிப்பைன்ஸ்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஒர்க் பண்றது ஏன் ஒர்க் பண்றதுன்னா பாதி நாள் என் கிளாஸ் நடக்காது. அப்ப ஒரு மாணவர் வந்து பாருங்க ஒரு பேரண்ட்ஸ் என்ன நம்பி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிலிப்பைன்ஸ் காமிச்சிட்டு பாதி நாள் கிளாஸ்ல என்னோட ரெபுடேஷன் போடும். இன்னைக்கு போன வாரம் பாருங்க ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க சார் உங்க ப்ரோக்ராம்ல பார்த்தேன், ஆனா நீங்க சொன்ன யூனிவர்சிட்டி வந்து எனக்கு அட்மிஷன் எடுக்கணும் போல இருந்துச்சு. இதனால கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எனக்கு அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு 3-4 லட்சம் எனக்கு கொஞ்சம் சீப்பா முடியுதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டப்பாங்க என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போயிட்டாங்க, பாதி நாள் கிளாஸ் நடக்கிறதுல. சோ இதெல்லாம் கூட நிறைய கன்சல்டன்ஸ் உண்மையான விஷயத்தை சொல்றதே இல்ல. சோ பேரண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன் சார், ஒரு வாட்டிக்கு 4 இடத்துல விசாரிங்க. ஒரு கன்சல்டன்ஸ்ல ப்ரொஃபைல பாருங்க, அவங்க எத்தனை வருஷம் பண்றாங்க, ஒரே கம்பெனி நேம்ல பண்றாங்களா. நீங்க பக்கத்துல வந்து ஒரு நேம்ல ஒரு கன்சல்டன்ஸ் பண்ணுவார் சென்னையில, அப்புறம் கொஞ்ச நாள் இந்த நேம் போஸ்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல வேற ஒரு நேம் அப்ளை பண்ணுவார், அப்புறம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு நேம் இருப்பார், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வெள்ளூர்ல வந்து இன்னொரு நேம் இருப்பார். சோ பேரண்ட்ஸ் என்ன அந்த அவேர்னஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பேசிக்கா பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட் பாக்குறாங்க, ஒரு நியூஸ் ஒரு 1.8 அப்படின்னு போடுறாங்க. 1.1 மேல ஒரு மெடிசன் படிக்க முடியாது. சோ பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ரெண்டாவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நான் பேப்பர்ல பார்த்தா ஒரு 4 இடத்துல செய்யறேன். எனக்கு என்ன பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும், நான் வந்து பேசிக்கா நீங்க கவுன்சிலிங் கொடுக்குறேன், எங்க ஒரு 30 லட்சம் எடுத்து 1 ரூபாய் கொடுத்து வாங்குவீங்களா? அதை எப்படி சார் வாங்க முடியும்? அதே மாதிரி தான் வந்து நீங்க படிப்புல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கா, நல்ல தரமான கன்சல்டன்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்களா, அவங்க எத்தனை வருஷம் ஃபீல்ட் இருக்காங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சர்வீசஸ் பண்றாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் காலேஜ் நடத்தணும், இல்ல நிறைய கன்சல்டன்ஸ் நடத்த முடியாது, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தேவை அட்மிஷன். நான் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா பார்க்கறோம். அடுத்த முக்கியமான விஷயம் எம்சிஏ கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா எங்களுக்கு தேவை எனக்கு குறைச்சிக்கிட்டோம். பேரண்ட்ஸ் என்ன சார் உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் ஃபுல்லா இல்ல, பிரான்ச்சைசி இல்ல, இதெல்லாம் பண்ணா கூட வந்து நான் எவ்வளவு சர்வீஸ் கொடுக்க முடியல. நான் எல்லா பேரண்ட்ஸ் என்ன சொல்றேன்னா என்னோட ஷோஸ் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் பை ஃபோன் நாங்க சொல்றோம், இமெயில் அனுப்புறோம், பை கொரியர் அனுப்புறோம், இல்ல உங்க ஊருக்கே வரும், இல்ல 10 கோயம்புத்தூர் போறேன், சேலம் போறேன், கும்பகோணம் போறேன், அங்கேயே நான் வந்து என்ன பார்க்க முடியும். ஒரு 4 நல்ல கன்சல்டன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ட் ஒரு முடிவு எடுத்து பணத்தை கொடுத்துருவாங்க, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஒரு விசா வரல பணம் வாங்க முடியும், 2 விஷயம் கஷ்டமாகும், டைமும் போயிடும், அந்த இயற்கையான அட்மிஷன்ஸும் போயிடும். சோ இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லி சொல்றேன், அட்வைஸ் பண்றேன். கண்டிப்பா சார், நல்ல கன்சல்டன்சி வந்து எப்படி அடையாளம் கண்டது அப்படிங்கிறது தெளிவான பதில் சொன்னீங்க. அதே சமயத்தில் பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எடுத்துக்கிட்டாலே எங்க பார்த்தாலும் சில நேரங்கள் வந்து போர் பதட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேள்விப்படக்கூடிய நேரத்தில் இருக்கும். பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல பிலிப்பைன்ஸ்ன்றது ஒரு பெரிய நாடு தான், பட் இந்தியா அளவுக்கு இல்ல. பிலிப்பைன்ஸ் 3 நீங்க பிரிச்சு பார்க்கலாம். ஒரு ஸ்டேட் வந்து மணிலா வந்து கேபிட்டல். நான் ஒர்க் பண்ண யூனிவர்சிட்டி டவுன் சவுத் பெரும்பாலும் சேஃபான இடத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். நான் எப்படி யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண சொல்லும்போது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா தரம் அங்கே இருக்காது. ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மருத்துவ ஆக முடியாது. ஏன்னா யூனிவர்சிட்டியில் பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கும், கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். பட் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிடுறேன். மெடிக்கல் கூட தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்ப்பேன். இப்போ மெடிசன் இல்லாம மீதி கோர்சஸ் லைக் சயின்ஸ், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் அந்த யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ண மாட்டேன்னா அந்த மெடிசன் கூட ரிசோர்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அது ஒரு டிபார்ட்மெண்ட் மெடிசன் இருக்கும், அது நான் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் செலக்ட் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி முழுக்க மட்டும் மெடிசன்ல இருக்கான்னு பார்ப்பேன். அப்படின்னா மெடிசன் ஒன்று தான் இருக்கும், டென்டிஸ்ட்ரி, நர்சிங் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு சிங்கிள் ஓனர் மெடிசன் வந்து யூனிவர்சிட்டி வச்சிருக்க பிலிப்பைன்ஸ், அதுவும் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன் ஒர்க் பண்ண மாட்டேன்னா நம்ம கட்டுற பணம் வந்து திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் மட்டும் டாப் 2 டாப் 3 அதோட ப்ரொஃபைல் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு கன்சல்டன்ஸ் நான் தான் ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா என்ன நம்பி தான் பல குடும்பம் வந்து தமிழ்நாட்டில் மெடிசன் படிக்க போறாங்க. ஸோ நாளைக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்தாங்க. So என்னோட யூனிவர்சிட்டி வந்து ட்ரஸ்டா இருக்குன்னு பார்ப்பேன்.
ஃபர்ஸ்ட் நான் ஒரு ட்ரஸ்ட் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி பார்த்தா ஒரு சிங்கிள் ஓனர் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டி ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ ட்ரஸ்ட்ல எல்லா யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கட்டக்கூடிய காசு எல்லாமே ரிசோர்ஸ்ல நம்ம திருப்பி ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். புதுசா ஒரு ஹாஸ்பிடல் கட்ட முடியும், நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் கட்ட முடியும், கிளாஸ் ரூம்ஸ் கட்ட முடியும். இதெல்லாம் வந்து மாணவர்களோட பிளஸ் பாயிண்ட்ஸ் ஆகும். சோ இந்த பேஸ்ல நான் யூனிவர்சிட்டிஸ் நான் செலக்ட் பண்றேன். கண்டிப்பா சார். அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து மாணவர்களை கூட்டு போய் கொண்டு வரும்போது லிமிடெட் சீட்ஸ் தான் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டாங்க பத்தி நான் சொல்றேன். எனக்கு 70% கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா மூணு விஷயம் நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாப்பு. ஏன்னா அகாமடேஷன்ஸ் நான் கொடுத்துறோம், ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே தங்கல பண்ண மாட்டோம். இரண்டாவது தங்கும் இடம் உணவு கொடுத்துறோம். மூணாவது வந்து உங்களோட எஜுகேஷன். இந்த மூணுமே வந்து இங்க பிளஸ் பாயிண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ்ல நாங்க எங்க ஒர்க் பண்ண யூனிவர்சிட்டிஸ்ல முக்கியமான விஷயம் பெண்கள் எதுக்கு அதிகமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மார்க் நல்ல மார்க் எடுத்துப்பாங்க. சில கட் ஆஃப்ல நம்ம போயிருப்பாங்க, 1-2 கட் ஆஃப்ல போயிருப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. அவங்க ஒரே ஆர்வம் சிந்தனை என்னன்னா நான் வந்து ஒரு நல்ல மருத்துவர் ஆகணும். சோ அதுல வந்து 70% ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா பாத்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ இது பெரிய விஷயம். அதுவும் பாய்ஸ் அட்மிஷன் இல்ல நான் சொல்லல. நான் பொதுவாக என்ன பண்றோம், ஒரு 100 சீட்ஸ் தான் டோட்டலாக எடுப்போம். இந்த 100 சீட்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட ப்ரொஃபைல், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் அடிப்படை இந்த ஒரு பிள்ளை வந்து மருத்துவம் படிக்க முடியாது. இதெல்லாம் நிறைய விஷயம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் பண்றது. பிளஸ் நான் முக்கியமா என்ன சர்வீஸ் கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீ ஃபைனல் அதாவது 4வது வருஷம் மருத்துவம் இல்ல அடுத்த என்ன படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் படிக்கலாமா, அந்த போஸ்ட் எங்க படிக்கிறது, அதுக்கு எங்க நுழைவு தேர்வு எழுதுறது. சோ இதுக்கு நான் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ அப்போ ஒரு மாணவர் வந்து வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் படிக்கணும் அவசியம் இல்லை, அவர் எம்டிஎல் எம்எஸ் பண்ணணும். அதுக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் வந்து லிமிட் ஃபுல் சர்வீஸ் பண்றோம். கண்டிப்பா சார். வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து தெருவில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அப்பாவுக்கு தெரியாம ரேங்க் ஷீட் எல்லாம் திருத்தி அந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க. இது கடவுள் போய் படிக்கும்போது வந்து மாணவர்கள் போய் படிக்கிறாங்க, ஒவ்வொரு வந்து எக்ஸாம் எவ்வளவு மார்க் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அதை பத்தி தகவல் வந்து பெற்றோர்கள் நல்லா தெரியப்படுத்தி ரொம்ப பேசுறது பிலிப்பைன்ஸ்ல எங்களோட யூனிவர்சிட்டில பார்த்தா குறைஞ்சு வந்து 75% மார்க் எடுக்கும். 100க்கு வந்து 75 மார்க் எடுத்தா தான் நம்ம பாஸ். 75 எப்படி கன்சிடர் பண்ணா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் பிளஸ் அவங்க கிளாஸ் அட்டெண்டன்ஸ் இருக்கு, அட்டெண்டன்ஸ் பிளஸ் நம்ம எக்ஸாம். இந்த பேஸ்ல 75 எடுத்து நம்ம பாஸ். ரெண்டாவது விஷயம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணி ஒரு பையனோட எக்ஸாம் மார்க் ஷீட் வேணும் அந்த யூனிவர்சிட்டி கேட்டு வாங்கி கொடுக்க முடியும். இப்போ மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க என்ன பண்ணோம், அட்டெண்டன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு நாங்களே வந்து டீடைல்ஸ் ஒவ்வொரு 3 months வந்து அவங்க வந்து இமெயிலையோ இல்ல பை கொரியரோ நாங்க அனுப்புறோம். அது இல்லாம ஒவ்வொரு 2 months நான் பிலிப்பைன்ஸ் விசிட் பண்ணேன். நான் போய் ஒரு மாணவர் கிளாஸ்க்கு சரியா வரணும், அட்டெண்டன்ஸ் கரெக்டா இருக்கா, ரெகுலர் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ஒரு 1 week ஸ்டே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லது நான் பார்க்கறேன், வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் நம்ம கொடுக்கணுமே, இல்ல பேரண்ட்ஸ் நம்ம நம்பி தான் அனுப்பலாம். சோ இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி தான் அனுப்புறது. கண்டிப்பா சார். வந்து நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கோம். ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து லிம்ராவோட மெடிக்கல் டேலண்ட் டெஸ்ட் பத்தி வந்து பேசிருக்கோம், மாணவர்கள் எப்படி சேர்றதுங்கறத பத்தி பேசிருக்கோம். நீங்க எப்படி வாங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 12th ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ வந்து மாணவர் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும், மெடிசன் படிக்கணும், குழந்தை சொல்லணும், எங்க அப்ரோச் பண்ணா சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். ரெண்டாவது டேலண்ட் டெஸ்ட் எக்ஸாம் வந்து May 15 இந்த ரிசல்ட்ஸ் வருது. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்க வெப்சைட் மூலமா அவங்க எடுத்துக்க முடியும். ரொம்ப முக்கியம் விஷயம். அடுத்து வந்து ஒரு மாணவர் வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த ஷோ பாருங்க, தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி லிம்ரா மூலமா அவங்க போகணும்னு நினைச்சா அது கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணுவாங்க. சென்னை தான் வந்து எங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இன் கேஸ் அவங்க சென்னை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நானே பர்சனல் கவுன்சிலிங் கொடுப்பேன். இல்ல அவங்க வந்து திருநெல்வேலியோ மதுரை கோயம்புத்தூர் சேலம் எந்த ஊர்ல இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க கம்ப்ளீட் சர்வீசஸ் வந்து ஃபோன் மூலமா இமெயில் மூலமா கொரியர் மூலமா எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கம்ப்ளீட் கொடுப்போம். ஒரு கம்ப்ளீட் கிட் பேக் பண்ணி போட்டு அனுப்புவோம். எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் வரும், கோர்ஸ் ப்ரௌச்சர் பிளஸ் ஒரு சிடி இந்த வீடியோ பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் சிடி போட்டு அனுப்புவோம். இது எல்லா இன்ஃபர்மேஷன் மாணவருக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், பேரண்ட்ஸ்க்கு புரியும். அட்மிஷன் நாங்க வாங்கி கொடுக்க முடியும். கண்டிப்பா சார். இந்தியா ஒரு கேள்வி ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. பிலிப்பைன்ஸ்ல இருக்க கல்லூரியில வந்து நீங்க அட்மிஷன்ஸ் வந்து வாங்கி தரீங்க, நான் லிம்ராவுடைய வாயிலா போகணும், நேரடியா அந்த காலேஜ்ல போய் அட்மிஷன் பண்ணலாமே. ரொம்ப நல்ல क्वेश्चन. இப்ப சொன்ன பாத்தீங்களா இந்த தேர்வு தேர்தல் MCA கோச்சிங் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் தான் பண்ண முடியும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, பேங்க் லோன் வாங்கி கொடுக்கிறது, வங்கி கடன் வாங்கி தரது. ஒவ்வொரு 2 months அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைகள் இருக்கு பாக்குறது. இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பேரண்ட்ஸ்னால பண்ண முடியாது. சோ பேரண்ட்ஸோட சார்பாக லிம்ரா வந்து சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இது ஒரு பெரிய பிளஸ். நான் முக்கியமான விஷயம் சேவை திட்டம் எதுவுமே இல்லை. அவங்க யூனிவர்சிட்டி டைரக்டா போனாலும் சரி இல்ல எங்க மூலமா வந்தாலும் சரி சேவை திட்டம் இல்லை, இன்க்ளூடிங் எல்லா சர்வீசஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கிறோம். சோ பேரண்ட்ஸ் ஒரு நம்பிக்கையா இருக்கணும், ஒரு நல்ல ட்ரஸ்ட் ஆகும். சொல்லி லிம்ரா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுக்கிறோம். கண்டிப்பா சார். மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிம்ரா எஜுகேஷன் உங்களுக்கு அனைத்து நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.